பொங்கலோ பொங்க பால்பானம் உங்க பட்டி ஒழுக இந்த வார்த்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா பொங்கலுக்கு அதிகமாக வந்து இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. பொங்கலில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக ஆர்வம் காட்டுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோலம். அதாவது மார்கழி மாதத்துலேருந்தே கோலங்கள் வந்து டிசைன் டிசைனாக போட்டு பரிசை வெல்றதுக்காக வந்து, அதாவது பரிசுன்னு பார்த்தீங்கன்னா தூக்குச்சட்டி அதாவது தூக்குச்சட்டி பார்த்தீங்கன்னா வீட்டில் சோறு கொண்டு போகிறதுக்கு சரியாக இருக்குது, அந்த தூக்குச்சட்டியை கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்புறம் டிஃபன் பாக்ஸு, அதாவது இந்த மிகப்பெரிய கிஃப்ட்லாம் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு அழகழகாக டிசைனாக கோலம் போட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுக்கிறதுக்காக பெண்கள் வந்து அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க. இந்த கோலங்களை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் யாரும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ, ஒரு முக்கியமான குறிப்பு ப்ரோ, இந்த கோலம் யார் போடுறதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக கண்டிப்பாக கிவ்அவே கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் இந்த கோலத்தை செலக்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லிடுவோம். நீங்கள் கமெண்ட் நீங்கள் சொல்ல போகிற வச்சு தான் நாங்கள் இந்த யார் இந்த தகுதியானவர்களே நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் தான் சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் டிராயிங் விட்டு சிவன் மண்டை வச்சு ஒரு அழகான ஒரு மாடு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா மாடுக்கு 4 கிளிப்பு கட்டி விட்டு நல்லா பிபி ஊதுற மாதிரி மாடு இருக்குது. நல்லா இருக்குது இந்த மாடு. இந்த வீடியோ பார்ப்பீங்க கண்டிப்பாக. அதுவும் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு காட்டு விட்டு யாராச்சும் மாட்டுறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. மாட்டுக்கு காட்டு விட்டு பயலுங்க நம்ம ஊர் பயலுங்க தான். மாட்டுக்கு நல்லா ஆட்டு விட்டு பட்டையை போட்டு கீழே சொல்லக்கூடாது, சாரி, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாத லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நல்லா தரமாக ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நாங்கள் கலாய்க்கிறாக பண்ணல, உங்களுக்கு தெரிவிச்சு இதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் கிவ்அவே கொடுக்க தான் போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது படம் வரைந்து பாவம் புரிக. நீ எல்லாருமே இந்த வார்த்தை கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது எப்படின்னா ஒரு மரம் வரைஞ்சி இலை கொலை அப்படின்னு நம்ம பாகம் குறிச்சிருக்கிறத நம்ம சிறு வயதில் பள்ளிக்கூடம் படிக்கும் போது நம்ம பார்த்துருப்பீங்க. எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் நான் பார்த்துருக்கேன். என்ன பார்த்துருக்கேன்னா பொங்கல், பானை, நெருப்பு, அடுப்பு, விறகு, பூசணிக்காய், கரும்பு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அப்புறம் சூரியன், மக்கள். இந்த கோலத்தை நான் இன்டர்நேஷனல் லெவலில் எந்த ஒரு அழகையும் நான் பார்த்ததில்லை. இப்போ அழகாக ஒரு அடுத்து வடிவமைச்சிருக்காங்க. இவங்களுக்கு நான் நம்ம சேனல் சார்பாக ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா இப்போவும் இப்படிட்ட வந்து மறக்காமல் இன்னமும் காலப்போக்கில் கொண்டு வராங்களே, அடுத்தடுத்த ஜென்ரேஷன் காமிக்கிறாங்களே. எங்க இந்த கோலம் போட்டீங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு 5 ஸ்டாரோ ஒரு டேரி மில்க்கோ நான் கண்டிப்பாக வாங்கி தரேங்க. வாங்கி தர போக மாட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு அம்பு விடுதுங்க பொங்கல் அன்னைக்கு மாடு. எனக்கு எல்லாருமே கனவுல தாங்க பார்க்க முடியும், நிலவுலயே பாக்குறீங்க. நிலாவுக்கு அதாவது மழை அங்கிருந்து பெய்யுது, சொன்ன பெய்யுது, இங்க இருந்து மாடு கையை பிடிச்சு குடிக்குது, தண்ணி குடிக்குது. எங்க இருக்கீங்க? கண்டிப்பா நான் உங்களை பார்த்து ஆகணுங்க. சத்தியமா சொல்றீங்க, நீங்க எங்க இருந்தாலும் இந்த போட்டோ படம் வரைஞ்சாலும் நீங்க வாங்க. அடுத்து ஒரு அருமையான படைப்பு தான் வரைஞ்சிருக்காங்க. இவங்களை பாராட்டு எப்படின்னா ஒரு நல்ல தண்ணிக்குள்ள ஒரு கரும்பு, ஒரு தாமரையில பொங்கல், ஒரு மாடு வரைஞ்சி சூப்பரா வரைஞ்சிருக்காங்க. இவங்களும் நம்ம ஒரு நல்ல பாராட்டலாம். அதாவது எப்படின்னா ஒரு வயசு ஒரு சோனியா நர்சன், என்ன பேர் சொல்றது எனக்கே தெரியல, அந்த அளவுக்கு அழகா இருக்காங்க. அந்த அழகிய பாத்தீங்கன்னா சும்மா ஒரு உலக அழகிய ஐஸ்வர்யா அழகிய தோற்றுரும். அந்த அளவுக்கு ஒரு பிள்ளைய வரைஞ்சி ஒரு மாட்டுக்கு வந்து பொங்கல் கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் உண்மையிலே எங்கெங்க இருக்கீங்க சொல்லுங்க. கண்டிப்பா உங்களை தாங்க நான் பார்க்கணும். நம்ம சூப்பர்ரா இல்ல எங்கடா இருக்க சூப்பரா. எங்க இந்த மாடு உண்மையிலே உங்களுக்காக தாங்க இந்த மாடு நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க சிரிக்காம போயிட்டீங்கன்னு வச்சுக்க, நான் காலம் ஃபுல்லா சிந்திச்சுக்கே தாங்க இருப்பேன். இப்படி ஒரு வீடியோ பார்த்து நீங்க சிரிக்காம இருக்கீங்கன்றத எங்க எப்படிங்க கூறுங்க. நான் இப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கீங்க. இங்க வாங்க, இந்த மாட்டை பாருங்க. என்னங்க இது எப்படிங்க உங்களால முடியுது வாழ்க்கையில? சூப்பருங்க. இந்த மாதிரி படங்களை நான் பார்த்துக்கிட்டு நான் வாழ்க்கையில வேலைக்கு போக மாட்டேங்க. வேலைக்கு போகாம இந்த மாடை பார்த்துக்கே நான் இருந்துருவீங்க. பொங்கல் அன்னைக்கு 4 நாள் சூப்பரா இருந்தீங்க. உங்களுக்கு தேடி கண்டே பிடிக்கணுங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. சூப்பரா எங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. சூப்பருங்க.
ஏங்க இந்த மாடு எங்க இருந்தாலும் நீ கண்டிப்பா வரணுங்க. எங்க வருங்க, எப்படி ஒரு அருமையான படைப்பா இருக்கீங்க. எப்படி கோலங்கள் அதுவும் போட்டோ எடுக்கிறாருங்க, பின்னாடி நின்று ஒரு போட்டோ எடுத்திருக்காரு. இந்த கோலத்தை நம்ம வெளியே கொண்டு வரணும்ன்றது, அதாவது தமிழ்நாடு மக்கள் இந்த மாதிரி கோலங்கள்லாம் நீங்க பார்த்து பெரிய பெரிய அப்டேட் ஆகணும்ன்றத ஒருத்தர் போட்டோவே எடுத்து நம்மளுக்கு வெளியே விட்டுருக்காப்புல. உங்களை நீங்க இந்த மாதிரி விஞ்ஞானிகள் நம்ம இந்தியாவில தான் இருக்கீங்களா இல்ல வெளியே இருந்து வெளியூர்ல இருந்து வரீங்களா? என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இல்ல வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் கொடுக்குறாங்களாங்க? சூப்பருங்க. ஏங்க ஒவ்வொரு படமா நீங்க பார்த்துக்கே வாங்க. அடுத்த ஒரு அழகா தூய்மை பணியாளர் வந்து ஒருத்தவங்க அருமையான படையை படிச்சிருக்காங்க. அவங்க சூப்பருங்க. உங்களுக்கு ரொம்ப பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்க உண்மையிலே சொல்றீங்க, இந்த போட்டோ நீ பின்னாடி பார்த்துட்டு தான் வரீங்க. உங்களுக்கே ஞாபகம் இருக்கு. என்னால் சிரிக்க முடியல. எனக்கு 2 நாளாக உடம்பு முடியாதனால என்னால் சிரிக்க முடியல கண்டிப்பா. இங்கே பாருங்க, ஏங்க மூக்குல 2 முட்டையை வச்சு காலில் ஏதாவது என்ன கால்னே தெரில, அப்படி புலி கணக்கா, அதாவது புலி மாடு, மாட்டு பொங்கலுக்கு புலி மாடு பார்த்துருக்கீங்களா? அந்த புலி மாடை பாருங்க சாமி, வேற லெவலுங்க. அதாவது மாடு ஜிம்னாஸ்டிக் ஆகியிருக்கு. இந்த ஸ்டில் நீங்க பாத்துறீங்களா? நீங்க பாருங்க, எங்க மாடு மிரட்டிருக்கீங்க. இருக்கீங்க இது ஆறு வளர்ந்து ஒரு மகளை வளர்ச்சியா கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அது எப்படி எக்ஸசைஸ் பண்றது இந்த ஐடியா மறந்துருக்கீங்க. உங்களோட மைண்ட் வரீங்களா இல்ல பார்த்து ஊர்ல பார்த்து வந்தீங்களா? கண்டிப்பா. எங்க இது என்ன ஆகுங்க எனக்கு தெரியல, போச்சுக்கிறாங்க. எனக்கு சொல்ல முடியல என்னால. வாழ்க்கையில இது என்ன ஆகுது தெரியுதா உங்களுக்கு? சூப்பரா இங்க மாடு பொங்கல் கிண்டி கேசம் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, மாடு பொங்கல் கிண்டிக்கிறது. எப்பா நம்ம உண்மையிலேங்க, நம்ம எதுக்கு உண்மையிலே சூப்பருங்க. இந்தியா வந்து நான் பாராட்டுறீங்க. இந்தியாவில் மாட்டு பொங்கல் 4 நாள் லீவ் விடுறதுக்கு மக்கள் எந்த அளவுக்குலாம் யோசிச்சு இந்த மாதிரிலாம் படம் வரைஞ்சி கோலப்போட்டியில் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறப்ப தான் எனக்கு தோணுது. சூப்பர் ப்ரோ. எனக்கு ஒன்று ப்ரோ, இந்த படம் வரைஞ்ச ஆள் எனக்கு கண்டிப்பாக வேணும், எனக்கு வேணும். நான் உங்களுக்கு என்னோட சார்பாக நான் நல்லா ஒரு ப்ரைஸ் வந்து அவங்க கூட ஆசைப்படுறேன். இது மாடா, இது என்ன எனக்கு கண்டிப்பாக நான் பசு மாடா இல்லை இது என்ன மாடு எனக்கு தெரியல. போடுற ஏழு என்னவே பேசணுமே தெரியல. அதாவது 4 காடு முன்னாடி இருக்கு, பின்னாடி இது இருக்கு. இங்க பாருங்க, அதாவது மாடு நீளமா இருக்கு, முன்னாடி 3 கால் வந்துருச்சு, பின்னாடி அது என்ன 3 காம்பு வச்சு வர்றதுக்கு. ஏழை என்ன ப்ரோ, உங்களுக்காச்சும் ஒரு ஞாபகம் இருக்கா? என்ன ப்ரோ இப்படி ஏதாச்சும் குண்டக மண்டகா பண்றோம்ட்டு இப்படி பண்ணி விட்டுறீங்களா ப்ரோ? விடுங்க, உங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசில் பார்த்துருக்கு. மாட்டை முடிச்சா அண்டா, சுத்து மாடி குட்டு பேக்கு, அது மாதிரி உங்களுக்கு நம்மளால சார்பா ஒரு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு அருமையான படைப்பு, 2 பூவுல மாடு கட்டி ஒரு சிற்பியா இருக்காரு. அதாவது அந்த காலத்துல நம்ம கல்வெட்டுல எங்க பாத்தீங்கன்னா மாட்டோட காலத்துல சிற்பி பண்ணி வச்சிருக்காரு இந்த பையன். இது பையன் கண்டிப்பா இந்த படம் வரைஞ்சவங்க நம்மளுக்கு சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் தான் அந்த படம் வரைஞ்சேன்ட்டு. சும்மா ஒரு அருமையான படைப்பு. நீங்கள் இப்போ வாழ்கிறவங்க இல்லை, பின்னாடி பிற்காலத்தில் வந்து கல்வெட்டில் வேலை பார்த்தவங்களா தான் இருப்பீங்க. அப்படி ஆளுக்குதான் அப்படி மைண்ட்லாம் ஒரு சாணியிலே மாடு பிடிக்கிற மாதிரி அதுலேயும் 2 பூ வச்சுக்கிங்க பாருங்க. ஏங்க அடுத்து நம்ம முக்கியமான ஒரு படைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போட்டோவில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நீங்கள் யாருன்னு நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா என்னால் நான் சொல்லிட்டீங்கன்னா நான் பொதுமக்கள்கிட்ட என்னால் அடி வாங்க முடியாது. இந்த மாதிரி விஞ்ஞானியே இருந்தீங்க. நான் நல்லா உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிய பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யாரு, செகண்ட்ல கூட இந்த மாடு ரோட்ல உட்காந்து பொங்கல் காட்சிக்கு இருக்கு. இன்னொன்று கூட பரவாயில்ல, அந்த மூலையில இருக்கிறது அதுக்கு மேலே பீப்பி ஊதிக்கு இருக்கு. இதுல ஹைலைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தாங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நீங்க யாருன்னு பார்த்து கமாண்ட்ல கண்டிப்பா சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு தாங்க இன்டர்நேஷனல் அவார்டு ஹைதராபாத். இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க ஹைதராபாத் ஆஸ்கார் விருது வழங்கப்படும், அப்புறம் ஸ்கைமா விருது, எல்லா விருது உங்களுக்கு தாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு சத்தியமா சிரிக்காம என்னால் இருக்க முடியல. ஒரு சிந்திச்சு பார்த்து சரிங்க. இது ஃபர்ஸ்ட்ல யாருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு அது ஒரு குழு கூட சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே 3வது பிரைஸ் வந்த ஒரு படத்தை எப்படி வரைஞ்சிருக்காங்க பாருங்க, அது பைபாஸ் ரோட்ல வந்துருக்காங்க. நீ கமெண்ட்ல சொல்லுங்க.
மகளே நீங்களே ஃபர்ஸ்ட் பிரைஸ் எதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட பண்ணியாவும் சூப்பராகவும் தரமான கண்டென்ட்ல உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு இந்த வார்த்தை கண்டிப்பா வருவேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. பாய்.